ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னிலோன் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும்? அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு. அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டவுல் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டரை 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டரா. ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டரப்பை டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல. அப்படியே இருக்குது அவர்கிட்ட. இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ், அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸர்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் வரது ஈஸிம்பாங்க. பிறகு அப்பா பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையலை, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டரா படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து, அப்படி நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம். கதையும் அந்த மாதிரி கதை பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை
டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். டி இமான் சார், என்னை உதவி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதே எனர்ஜி. எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். அவருடைய பாடல் இசையினால் ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி. தங்கமான ப்ரொடியூசர். ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுதேவா மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. அது எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை எனக்கு கதெல்லாம் வேறு, நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை அகெயின். ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பிளஸ்டு தட் வே. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds பிட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருக்கோம். தட்ஸ் எனஃப். அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது, இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொல்லணும், அவர் ஆக்சுவலாக கெடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரீஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டப்பட்டுன்னு. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிஹைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது, எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.